Hello friends, welcome to Best Cooking in Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு பூஸ்ட் பாக்கெட் ஒரு மன்ச் வச்சு 4 சாக்லேட் பிஸ்கட் வச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு மில்க் ஷேக் தாங்க பண்ண போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு மில்க் ஷேக் தாங்க பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்து பூஸ்ட் பாக்கெட் ஒரு 5 ரூபாய் பாக்கெட் எடுத்துர்க்கேன். அது மன்ச் ஒன்னு எடுத்துர்க்கேங்க. ஓரியோ பிஸ்கட் ஒரு 5 பிஸ்கட் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஜூஸர் ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம பிஸ்கட்லாம் வந்து ஃபஸ்ட்டு உடச்சி போட்டுக்கலாம். ஸோ ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க. அந்த க்ரீமோடு சேர்த்து உடச்சி போட்டுக்கோங்க. இதோட பூஸ்ட் பாக்கெட்டும் உடச்சி கொட்டிக்கலாம். இப்போ இதோட ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரையை வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம எதுவுமே ஊற்றாமல் சும்மா ஃபஸ்ட்டு வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு சுற்றினால நல்லா பவுட்ரு மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கோகோ பவுட்ரு வந்து ஆப்ஷனல் தான். கோகோ பவுடர் இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரே ஒரு காஃபி பவுடர், அதாவது 2 ரூபா பாக்கெட் காஃபி பவுடர், அது எந்த காஃபி வேணாலும் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து 1 கப் அளவு ஃப்ரெஷ் மில்க் எடுத்துருக்கேங்க. இது வந்து நல்லா சில்லுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்கள் கிளாஸில் வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாக்லேட் சிரப் இருந்துச்சுன்னா அதை சுற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து அந்த கிளாஸில் வந்து டெக்கரேட் பண்ணலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி மில்க் ஷேக்கை ஊற்றிட்டு குடித்தாலும் உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம எதுவுமே பண்ணலை, நார்மலாகவே நம்ம இதை மட்டும் ஊற்றுறோம். இதில் நீங்கள் ஐஸ்கிரீம் இதில் கூட ஆட் பண்ணாங்க. ஆனால் நான் வந்து சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அது மாதிரி இந்த மாதிரி பொருளை வச்சு சாக்லேட் பிஸ்கட் வச்சு இந்த மாதிரி வச்சு நம்ம செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் வந்து கடைசியாக நம்ம வந்து மன்ச் வச்சுருந்தோம். ஸோ அந்த மன்ச்சை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சின்னமாக வந்து இதில் வந்து பிச்சு போட்டுக்கலாம். இதில் போடும்போது நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அது குடிக்கும்போது இன்னும் சில்லுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் சும்மா வந்து டெக்கரேஷனுக்காக இதை வந்து மேலாப்பா இப்படி வைக்கிறேங்க. ஸோ ஒரு அருமையான நமக்கு மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.